வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஜேஏ ஆஸ்திரேலியாவிலிருந்து. இன்றைக்கு நம்ம ஒரு நகைச்சுவை கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் யாருன்னா தமிழகத்தின் 3 ஆகச்சிறந்த அறிவாளிகள் அ வெளிப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சில வார்த்தைகள முத்துக்களா உதிர்த்திருக்கிறாங்க. அந்த முத்துக்களா உதிர்த்த வார்த்தைகள அப்படியே நம்ம கேட்ச் பண்ணி, அத ஒரு கல்வெட்டுல பொறிச்சு, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி பல இடங்கள்ல அத வச்சு, மக்கள் அத படிச்சு, தன்னோட நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கணும். கண்டிப்பா உங்க நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கணும்னா, இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே. அந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள பத்தி இப்ப பார்க்கலாம். 3, 2, 1 கவுண்ட் டவுன் அப்படி கீழ இருந்தெல்லாம் போவோம்னா, அவ்வளோ ஒர்த் இல்ல. அதனால இந்த மேலேருந்தே போவோம். முதல்ல அவர் சொல்றது மாரியே ஆகச்சிறந்த அறிவாளி நமது இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள். சமுத்திரக்கனி ரீசென்ட்டா ஒரு எ த கம்யூனிஸ்ட் மேடையில அலங்கரிச்சாரு. அங்க போய் ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்போ கம்யூனிஸ்ட் ஆனாருன்னு தெரியல. அவர் ஏன் மேடையில ஏறுறாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியல. அ இருந்தாலும் அவர் மேடையில ஏறி திமுகவ சாடுறது மாரி சில விஷயங்கள அவர் சொன்னாரு. அதாவது திமுகவையும், அதிமுகவையும் சொல்றது மாரி. அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க? ஒருத்தர் நல்ல எண்ணத்தோட வர்றாரு. பணத்த வாங்கிட்டு இப்படி ஓட்டு போட்டாங்க. அ யார் யாரெல்லாம் ஜெயிச்சு ப அ சட்டப்பேரவைக்கு போகணும். இப்படி பல அந்த 3 பேரு. இப்படின்னு பல சொதப்புற மாரி ஏதோ ஒரு கன்டென்ட்டே இல்லாம ஒரு கன்டென்ட் பேசிட்டு இருந்தாரு. அவர அப்புறம் நெறைய பேர் அறிவாளிகள், அவர் ரொம்ப தைரியமா பேசிட்டாருன்னாங்க. அவர் என்ன பேசினாருங்கிறத இப்ப கொஞ்சம் பார்ப்போம். பொறுமையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, மேடையில ஏறி "நீங்கலாம் என்ன செஞ்சீங்க? நீங்கலாம் என்ன செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்டாரு. அவர் யார கேட்கிறாருன்னா, திமுகவையும், அதிமுகவையும் கேட்கிறாரு. "நீங்க என்ன செஞ்சீங்க? அதனால புதிய சக்தி வருது, தூய சக்தி வருது. அந்த தூய சக்தி வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நன்மைய செய்யப்போகுது. நீங்கலாம் என்ன செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து பொத்தாம் பொதுவா ஒரு அரசியல் அறிவு இல்லாம டக்குன்னு அப்படி பேசிற முடியாது. "நீங்கலாம் என்ன செஞ்சீங்க?" திமுகவும், அதிமுகவும் பல்வேறு குறைபாடுகள் இருந்தாலும், தமிழகத்திற்கு அவங்க அளப்பரிய பங்களிப்ப ஆற்றியிருக்கிறாங்க. 2 கட்சியுமே சரி, 2 கட்சியும் நெறைய குறைபாடுகள் இருக்கு. அளப்பரிய பங்களிப்ப ஆற்றியிருக்கிறாங்க. தமிழகத்த பல நிலைகள்ல மேல கொண்டாந்துருக்கிறாங்க. சென்னைய பாருங்க, பொருளாதார மையங்கள பாருங்க, நம்ம ஜிடிபிய பாருங்க, உலக லெவல்ல தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா சமுத்திரக்கனி ஷூட்டிங்க்கு தான் போயிருப்பாரு வேற இடத்துக்குலாம். நான் வந்து இந்தியா ஃபுல்லா ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டுல, ஆந்திராவுல, டெல்லியில, பஞ்சாப்ல, ஹிமாச்சல்ல எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப தமிழ்நாட்டுக்கும், அதுக்கும் ஒரு அனுபவபூர்வமா நம்ம பார்த்தோம்னா, நெறைய வளர்ச்சி திட்டங்களையும், சக்சஸையும் தமிழ்நாட்டுக்கு அவங்க குடுத்துருக்கிறாங்க. பொத்தாம் பொதுவா "என்னா செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப என்னையே எடுத்துக்குவோம் பாத்துங்க. "என்னா செஞ்சீங்கன்னா?" நான் சொல்றேன். எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்றேன். நான் வந்து ஒரு நல்லா ப்ளஸ் 2ல நெறைய மார்க் வாங்கினேன். நல்லா படிப்பேன். ஆனா, சீட்டுக்கு போகும்போது எனக்கு அப்போ வந்து டோட் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் மார்க் வரணும். அப்போ என்னோட கட் ஆஃப் மார்க்ல எனக்கு 0.1 மார்க் இருந்ததுனால 35வது வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் திரும்பி வர்றேன். வீட்டுக்கு திரும்பி வர்றேன். அ நொந்து போன மனத்தோட, ஏமாற்றமான மனத்தோட 17, 18 வயசு பையன் போனான். திரும்பி என் பிரதர அழைச்சிட்டு போயிட்டு நான் திரும்பி வர்றேன். திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் எங்க அப்பா, அம்மா வந்து அரசு வேலையில இருந்தாலும், சாதாரண வேலையில தான் இருக்கிறாங்க. மாசம் 35,000 கட்டி நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படுது. அதாவது என்னன்னா, அந்த பேமெண்ட். அது பேமெண்ட் சீட்டுன்னு பேரு அந்த சீட்டுக்கு. ஃப்ரீ சீட், கவர்ன்மென்ட் சீட், ஃப்ரீ சீட், பேமெண்ட் சீட். கவர்ன்மென்ட் சீட்னா ஃப்ரீயா படிச்சிடலாம். ஃப்ரீ சீட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல 5,000 கட்டினா போதும். பேமெண்ட்டே கட்டி கவர்மெண்ட்ல படிக்கணும்னா 35,000 கிடைக்கணும். அப்போலாம் வந்து இந்தியாவுல தமிழ்நாட்டுல சாரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்துடுச்சு. அப்போ நான் சோகத்தோட நான் ஊருக்கு திரும்பி வரேன். திரும்பி என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்ப அங்கேயும் இங்கேயும் மெனக்கெட்டு பணத்த புரட்டி மதுரையில உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ்ல நான் வந்து 35,000 கட்டி நான் வந்து சேர்ந்துட்டேன். அப்பாவுக்கு கவல. அடுத்தடுத்த வருஷங்கள் நம்ம எப்படி கட்டப் போறோம் இந்த பணத்த? என்ன பண்ண போறோம்? அப்படின்னு அப்பா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இருந்தாலும் பையன் நல்லா படிக்கிற பையன் ஏமாந்துறக்கூடாது. அவன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில 10 தினங்கள்ல எனக்கு வந்து எங்க வீட்லேருந்து ஒருத்தர் மூலமா தொடர்பு கொள்றாங்க. அப்போ ஃபோன்லாம் இல்ல. அப்ப தொடர்பு கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டுக்கு வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்குது. அதனால நீங்க வேற காலேஜ்ல கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர எடுத்துட்டு போய் நீங்க அந்த காலேஜ்ல சேர்ந்துங்க. மாசம் 5,000 கட்டினா போதும்" அப்படிங்கிறாங்க. சரி பிரதர் அத எடுத்துட்டு வர்றாரு. நாங்க மதுரையிலேருந்து அத வாங்கி இன்னொரு இடத்துல திருநெல்வேலியில இருக்கிற இன்னொரு காலேஜ்ல போய் நாங்க வந்து அங்க சேர்ந்து நாங்க வந்து நான் படிச்சேன். அப்பாவுக்கு 30,000 கட்டுன 35,000 பணத்த அந்த முன்னாடி சேர்ந்த காலேஜ்லேருந்து திரும்ப வாங்கிட்டாரு.
5000 தான் கட்டி இப்போ நான் படிக்கிறேன். 4 வருஷமும் நான் ஒரு 5000, 5000, 5000 4 வருஷம் நான் படித்த கோர்ஸுக்கு 20,000 தான் கட்டினேன். மிச்சம் எல்லாம் நான் சாப்பாட்டு செலவுகள் அதான் அப்பா, அம்மா பார்த்துருந்தாங்க. இல்லைனா எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் சுமையாக இருந்திருக்கும். அதாவது அரசு வேலையில் இருக்கிற குடும்பம். அதுக்கே பெரிய சுமையாக இருந்திருக்கும். அப்புறம் மற்ற குடும்பத்தெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்போ தான் எனக்கு அது வரைக்கும் எனக்கு அரசியல் அறிவு அவ்வளோ கிடையாது. அந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும் கூட எனக்கு அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஓபிசி கோட்டான்னு ஒன்று இருக்குது. அதில் சில இடஒதுக்கீடுகளை அதில் சில மூமெண்ட்ஸ் நம்ம மூவ் ஆன சில பேர் அதுலேருந்து மூவ் ஆகிட்டதுனால நமக்கு அந்த சீட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கோட்டாங்கிறது எனக்கு இல்லை, அந்த இடஒதுக்கீடுங்கிறது இல்லைன்னா நான் அந்த டிகிரியும் படிச்சிருக்க முடியாது. இல்லைனா அந்த டிகிரி படித்தேன்னா அதோடு நிறுத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த டிகிரியை படிச்சுட்டு அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் மருத்துவத்துறையில் மெடிசின் பட்டம் வாங்கிட்டு இன்றைக்கி இங்கே உட்காந்துக்கிறேன். அப்படின்னா காரணம் என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா? அந்த என்ன செஞ்சு சொல்கிற கலைஞரும் அந்த அதிமுக ஆட்சிகளும் அவங்க கொண்டாந்த திட்டங்களால் தான் நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே உட்காந்து இருந்துட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் பேசுகிறேன். அதனால் சமுத்திரக்கனி அவர்களே, உங்களை மாதிரி சில பேருக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தரம் ஆவரேஜாக இருந்தாலும் படம் எடுக்கிறதுலாம் வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த மாதிரி சராசரி மனுஷனுக்கெல்லாம் கிடைக்காது. அவங்கெல்லாம் படிக்கணும், முன்னேறணும், உழைக்கணும், வயிற்றுக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்கும். வெளிநாடு வந்தால் நாங்கள்லாம் சில விஷயங்களுக்காக ஃபைட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி அரசு திட்டங்களை தான் எங்களை நல்லா வச்சுருக்குது. அதனால் அரசியல் அடிப்படை புரிதலே இல்லாமல் கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரு கௌரவமான மேடையில் ஏறி என்ன செஞ்சீங்கன்னு கேட்காதீங்க. அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் பார்த்து, மக்கள் ரொம்ப ஆகச்சிறந்த அறிவாளிகள். அதான் இவரை மாதிரியே மக்களும் ஆகச்சிறந்த அறிவாளிகள். எப்படிப்பட்ட ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள்கிட்டையும் காசு வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு ஒருத்தன் போட்டால் தெரியுமா, அவன் தாண்டா ஆகச்சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத அதை பார்த்து நிறைய பேர் கை தட்டுறாங்க. நீங்கள் சமுத்திரக்கனி அவர்களே, உங்களுக்கு நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கிறீங்க. அந்த படிப்பறிவு, அந்த தொழிலறிவு அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சரியான குடிமகனாக நம்ம என்ன சொல்லணும்னா, காசு வாங்குறது தப்பு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது. முதல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு. இந்த கட்சி செஞ்சாலும் சரி, அந்த கட்சி ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இங்கேயும் காசு வாங்கிட்டு அங்கேயும் காசு வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு போட்டான் பாருங்க. அப்போ மக்களோட ஏமாத்துற மனநிலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் நல்லா ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப ட்ரிக்காக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அதில் நகைச்சுவை இருக்கும். மக்களுக்கு பொறுப்புன்னு உணர்த்துறது மாதிரி எதுவுமே இல்லை அந்த இதில். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு திரும்ப அதிமுக இருக்கிற யாரையாவது குறுக்கு வழியில் இழுத்து அவங்கள உடச்சி கொண்டாந்து எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த எம்எல்ஏகளை நைஸாக கொண்டாந்து தாங்கிட்ட சேர்த்துக்கிட்டு எப்படியே ஆட்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் மக்களை நீங்கள் இங்கேயும் வாங்கிட்டு அங்கேயும் வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரியான அணுகுமுறைகளை ஒரு மேடைகளில் பேசும்போது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம மேடையில் பேசும்போது பணம் வாங்குவது தவறு, ஓட்டுக்கு பணம் பெறுவதும் பணம் கொடுப்பதும் தவறுன்னு சொல்லணும். அப்படி பொறுப்பற்றத்தனமாக நீங்கள் பேசுனீங்க நகைச்சுவைன்னு, அது பேசுகிறது கம்யூனிஸ்ட் மேடையாக இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு அதை மாற்றிங்க. அப்புறம் நீங்கள் 3ஆவதாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. என்ன பாயிண்ட்? அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, நிறையா பேர் இந்த புயலில் பாதிக்கப்பட்டாங்க. மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு, அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அப்புறம் சீமான் தோத்துட்டாரு, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் திருமாவளவன் நிற்கிறேன்னு சொன்னார், அவரும் சட்டசபைக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அண்ணாமலையும் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒரு 4 இவங்கெல்லாம் போயிருந்தா அப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா சிந்திச்சு சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி நடத்தினார், நிறைய நலத்திட்டங்கள் செய்தார். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. மு.க. ஸ்டாலின் திரும்ப ஜெயிச்சு முதல்வராகவோ எம்எல்ஏவோ போனால் மக்களுக்கு நல்ல நன்மைகள் செய்வார், திட்டங்கள் செய்வார். இல்லை எதிர்கட்சியாக இருந்தால் கூட எல்லாரையும் வழி நடத்துவார், எப்படி நடத்துன்னு வழி நடத்துவார். ஸோ மு.க. ஸ்டாலின் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுல ஒரு லாஜிக், சூப்பர் லாஜிக் இருக்குது அதில். ஓகே, அடுத்தது நீங்கள் திருமாவளவனை சொல்கிறீங்க. ஓகே, திருமாவளவன் சமூக நீதிக்காக போராடுறாரு, ஜாதி ஒழிப்பு அரசியல். அவர் போட்டி போட்டு உள்ளே போயிருந்தாருன்னா நல்ல ஆணவ கொலைகள், ஜாதி ஒழிப்பு, பெரியார் கொள்கைகள், அம்பேத்கர் கொள்கைகளுக்கு ஓங்கி உறக்க ஒழிப்பார். அவருக்கும் நல்ல ஒரு பர்சனாலிட்டி, அவர் நல்லா செய்வார். ஓகே, அவரையும் நீங்கள் சொன்னதை நான் பாராட்டுறேன். ஓகே, குட்டு. அடுத்தது சீமான். ஓகே, அண்ணன் சீமானு ஜெயிச்சு நிச்சயமாக சீமானு ஜெயிச்சு போயிருக்கணும் தான். ஏன்னா சீமான் நல்லவரோ கெட்டரோ தமிழ் 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 அப்படின்னு அதுக்காகவே குரல் கொடுக்குறாரு.
அதுக்காகவே கடந்து கத்துறாரு, அதுக்காகவே அலைஞ்சி திரிஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால அங்கே போனால் தமிழனுக்கு உரிமை கொடு, தமிழனுக்கு இடம் கொடு, தமிழனுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கேட்பாரு, நிச்சயமாக ஃபைட் பண்ணுவார். கண்டிப்பாக சீமான் வந்து போகணும். அப்போ ஸ்டாலின் போகணும், சீமான் போகணும், அடுத்தது இவரும் போகணும், திருமாவளவன் போகணும். அதுக்கப்புறம் அடிச்சுங்க பாருங்க ஒரு காமெடி, அண்ணாமலையும் அங்கே போகணும். சரி, இவங்க 3 போகணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு 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 பர்சனாக நீங்கள் ஆசைப்படுறீங்க. இப்போ அண்ணாமலை போய் அங்கே என்ன பண்ண போகிறாரு? அங்கே போய் திரும்பி மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, திருப்பரங்குன்ற பிரச்சனை, இந்த மாதிரி ஒன்று கிடக்கு ஒன்று ஏதாவது சொல்கிறது, இந்த மாதிரி அதிரடி அரசியல் பண்ணுறேன்னு மக்களை குழப்புறது, மதவாத அரசியல் செய்கிறது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸ்டாலின் ஒரு பெரிய ஆள், அவரும் போயிருக்கணும். சீமானுக்கு ஒரு செல்வாக்கு இருக்க கொஞ்சம் நண்பர், அவரும் போகணும். திருமாவளவன் கொஞ்சம் உழைக்கிறாரு, அவரும் போகணும். அண்ணாமலை சென்ட்ரலில் பவர் இருக்குது, அவரும் போகணும். இப்படி நீங்கள் ஒரு சிறைத்துறையில் இருக்கிறதுனால எல்லாரையுமே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குன்னு எந்த கொள்கைகளுமே இல்லை. ஒரு காமெடி பீஸாட்டம் பேசிட்டு இருக்கிறீங்க வந்து. அதாவது எனக்கு திருமாவளவன் தான் போகணும், எனக்கு சீமான் தான் போகணும், எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறது தான் ஒரு உண்மையான கொள்கை. நீங்கள் இங்கேயும் ஏனி சின்னத்துலேயும் ஒரு குத்து, இன்னொரு சின்னத்துலேயும் ஒரு குத்து, எல்லாரையும் அப்படியே நம்ம ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க. அது வந்து அவ்வளோ வந்து ஒரு அழகாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடாக இல்லவே இல்லை. நீங்கள் பேசுகிறது வந்து நடைமுறைக்கும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதா பேசுகிறதா இருக்குதோ ஒழிஞ்சு, நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து அது நன்மை நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில், அதே எண்ணத்தில் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? விஜயும் போயிருக்கணும். அப்போ விஜய் போகணும், ஸ்டாலின் போகணும், எல்லாரும் போகணும். உங்களோட கொள்கை தான் என்ன? ஒரு இடத்துல நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கிறீங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல ஸ்டாலின் ஜெயிச்சு உள்ள பிறகு எனக்கு ரொம்ப வருத்தங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஆள். நீங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, அப்பா டக்கர்னு, அந்த மாதிரி அப்பா டக்கர். நீங்கள் 2 மாதத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஜெயிச்சிட சொன்னேன், ஸ்டாலினோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தீங்க. அப்போ ஸ்டாலினை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறது பார்க்குறது முடிஞ்ச உடனே நான் அவருக்காக இவருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குரல் கொடுத்து வைக்க வேண்டியது. யாராச்சும் ஒருத்தங்க திரும்ப வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் தான் சொன்னேன்னு போயிட வேண்டியது. தயவு செய்து இந்த மாதிரி மேடையை நீங்கள் வந்து மேடை பேச்சுக்காக அடுத்தவர்களை துதிப்படாதீங்க. உங்களுடைய பேச்சுக்களும் கருத்துக்களும் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கணும். அப்புறம் 3வதாக இன்னொன்று சொன்னீங்க, அது என்னன்னா அந்த 3 பேரை தலைவா, அந்த 3 பேரை விட்டு விடாதீர்கள் தலைவா. ஓகே, அந்த 3 பேரை விட்டுறக்கூடாது. நீங்கள் நல்ல அட்வைஸ், 13 வருஷ பழக்கம். நான் ஒரு புரட்சிகரமான ஒரு கதை சொன்னேன். யாருக்கு? விஜய்க்கு. இப்போ வேணாம் அப்புறம் பண்ணான்னாரு. இப்போ அவர் வந்துட்டார், அதனால் வந்து அவருக்கு வந்து நான் வந்து அந்த 3 பேரை விட்டுறாதீங்க தலைவா. நீங்கள் ஒரு தைரியமற்றவர். நான் சொல்கிறேன், காமெடி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அந்த 3 பேர்னா யார்? அந்த 7 நாட்கள் படம் மாதிரி அந்த 3 பேர்னா யார்? விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் பிரிந்திருக்கிறார். தான் முதல்வராக பதவி இருக்கிற ஒரு மிகப்பெரிய விழாவிலேயே அவங்க முன்னாடி வந்து உட்காந்து அலங்கரிக்கலை. அங்கே ஃபேமிலி அவரை மிஸ் பண்ணுது, ஃபேமிலியை அவர் மிஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படையாக தைரியமாக சொல்லணும். நீங்கள் தான் நண்பருங்கிறீங்களே, 13 வருஷம் தெரியணுங்கிறீங்களே, ஒன்று தனிமட்ட முறையில் பார்க்குறவே பேசுங்க, இல்லை நேரில் பார்த்து சொல்லுங்கள், இல்லை மேடையில் தைரியம். அந்த 3 பேரை விட்டுறாதீங்க. அதாவது ஈயம் பூசணா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஒரு கருத்தை தைரியமாக பொது வெளியில் இப்படி செய்யுங்க. அதை தன்மையாக சொல்லுங்கள். நீங்கள் சேர்ந்து இருக்க நான் ஆசைப்படுகிறேன், கம்பீரமாக முன்வரிசையில் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லுங்கள். அதுக்கே தைரியம் இல்லாத நீங்கள் கம்யூனிஸ்ட் மெடலில் பேர் என்ன பேச போகிறீங்க? மொத்தத்தில் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் பேசினோம்னா முன்னுக்கு பின்னும் முரணாகவும், யாரையும் ஐஸ் வைக்கிற மாதிரியும் இது மாதிரி வேலையாக தான் இருக்குது அந்த பேச்சு. அதனால அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லீடர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு இப்போ அவரை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு முன்னோடி இருக்கிறாரு, அவர் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அதை எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது. அவர் யாருன்னா உங்களுடைய முன்னோடி, உங்களுடைய எல்டர் பிரதர் தான் நடிகர் சிவகுமார். நடிகர் சிவகுமார் என்ன பண்ணுவார்னா, கலைஞர் மேடைக்கு போவார், அப்படியே பேக்கில் உள்ள ஸ்டோரியெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே பொடின்னு கலைஞரே குளிர்ந்து போயிடுவார். அந்த மாதிரி பேசுவார். அடுத்து ஜெயலலிதா ஃபேமிலியோடையும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி, சாப்பாடெலாம் சமைச்சு இங்கேருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு க்ளோஸாக இருந்துக்குவார். இப்போ இங்கேயும் இருந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொள்ள வேண்டியது, அங்கேயும் இருந்து எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுக்க வேண்டியது, யாரையும் பகைக்காமல் இருக்க வேண்டியது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாரு, சத்யராஜை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறாரு, கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ பேசுகிறாரு. பேசும்போது காமராஜரையே தோக்கடிச்சிட்டிங்க, காமராஜரே தோற்று போயிட்டார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காமராஜரே தோற்று போயிட்டார், ஸ்டாலின் தோக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அவர். அதில் வந்து அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா காற்று இந்த பக்கம் அடிக்குது, விஜய் முதல்வர் ஆகிட்டாரு, அவர் பையன் இனிமேல் சர்வைவ் ஆகணும்,
அடுத்த அரசாங்கம் வந்துடுச்சு, அதுக்கு ஜால்ரா அடிக்கணும் இனிமேல் கொஞ்ச நாள். ஆனால் பையன் இப்படி விஜய் முதல்வராகட்டும் கொஞ்சம் வயிற்றுச்சுன்னு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பேசுகிறாரு. முதல்ல காமராஜரை தோற்கடிக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு காரணங்கள் இருக்குது. காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். காங்கிரஸ் கட்சி தமிழருக்கும் தமிழுக்கும் எதிராக பல திட்டங்களை கொண்டாந்துச்சு, பல கொள்கைகளை முன் வச்சுச்சு. இன்றைய பிஜேபி தான் நேற்றைய காங்கிரஸ் அதை பண்ணிச்சு. அதற்கு எதிராக தான் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலை போய் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா காமராஜர் ஜெயிப்பதற்கு பெரியார் வந்து பரிந்து பேசிக்கிறாரு. குலக்கொழுந்தே வா வென்று வா அப்படின்னு அண்ணா சொன்னாராம். அதுபோல் கலைஞரும் பல சமயங்களில் காமராஜருக்கு வந்து அனுசரித்து ஒதுங்கி போனதாக வரலாறுகள் வந்து சொல்லுது. சும்மா வந்து இந்த நேரத்தில் விஜய் வந்துட்டார் அப்படிங்கிறவரை வந்து அவரை புகழ்ந்து பேசுறது, அப்படியே அவரை புகழ்ந்து பேசுறது, உடனே இந்த பக்கம் தட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து கறி சாப்பிட சொன்னார், கறியெல்லாம் சாப்பிட சொன்னார். அது மாதிரிலாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறார். எப்படி இப்போ கறியெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியும்? அதுவா பெரியாரோட வேலை? பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் பெண்கள் படிக்கணும், பெண்கள் முன்னேறணும், ஜாதி கொடுமைகள் இருக்கக்கூடாது, பார்ப்பனியம் ஒழிக்கப்படணும், சனாதானம் ஒழிக்கப்படணும், கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அறிவியல் பூர்வமாக போகணும் அப்படின்ட்டு பெரியார் சாதாரண ஆள் கிடையாது. உலகம் ஃபுல்லாக போய் அந்த நாட்டில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சு பல முற்போக்கு சிந்தனைகளை தமிழகத்துக்கு ஒரு கொடுத்தவர். பெரியார் போய் இவர் வந்து பெரியார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னா அவருக்கு என்ன, உங்களுக்குள்ளார அந்த குல புத்தி சனாதன புத்தி அதிகமாக இருக்குது. பெரியாரை பிடிக்கணும்னு வெளியில சொல்லிக்கணும், உள்ளுக்குள்ளார அந்த புத்தியும் இருக்கும், அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் நேற்றைய சிவகுமாரின் வாரிசு தான் இன்றைய சமுத்திரக்கனி. அடுத்து நடிகர் அர்ஜுன். சனாதனம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமோ? சனாதனம் என்ன சொல்லுது? சனாதனத்தை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவே நீங்கள் வேணான்னு சொல்லிடணும் அப்படின்னு அவர் பயங்கர முத்துக்களை உதிர்த்திருக்கிறாரு. சனாதனம்னு ஒன்று இல்லைன்னா யாருமே அந்த உலகத்தில் அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க, அப்பா அம்மா கவனிக்க மாட்டாங்க. இவர் தான் புதுசாக இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி அந்த நூல்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. சனாதன மனுநீதி என்ன சொல்லுதுன்னு விளக்க புஸ்தகங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் அர்ஜுன் படிக்கிறாரா என்னன்னு தெரியல, அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. சனாதனம் என்ன சொல்லுது? அந்தந்த லெவலில் இருக்கிறவன் அப்படியே இரு, மலம் அள்ளுறவன் மலம் அப்படியே அள்ளு, துணி துவைக்கிறவன் துணி துவைச்சிக்கிட்டே இரு, தலையிலேருந்து பிறந்தவன் மேலே, கால்லேருந்து பிறந்தவன் கீழே, எங்கேயுமே பிறக்காமல் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு மனிதனை அடித்து நொறுக்கி அவனை ஒடுக்கி மனிதனை மிருகங்களை போல நடத்துறது தான் ஒரு சனாதனம். நம்ம பெண்களை ஒரு அடிமைகளாக நடத்துறது தான் ஒரு சனாதனம். மூட நம்பிக்கைகளை போதிக்கிறது தான் ஒரு சனாதனம். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. இவர் கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல ஜாதியில் பிறந்திருப்பார், உலகத்தில் சொல்கிறது மாதிரி. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பார். மேல் தட்டில் இந்த இன்வெஸ்டரு, பிஸ்னஸ் பண்ணுறவன், இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்கிறவன்லாம் வந்து அந்த மாதிரி தளத்துலேருந்து இருப்பான். ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ் அப்படியே பேசிட்டு போயிட வேண்டியது. அவங்களுக்கு எந்தெந்த துறையில் அறிவு இருக்கோ அதோட கம்முன்னு அதை பற்றி மட்டும் பேசிட்டு போகணும். மற்ற துறைக்கெல்லாம் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு இந்த சிவகுமார் மாதிரி வளர்றது, சமுத்திரக்கனி மாதிரி வளர்றது, தன்னை அறிவாளி மாதிரி காட்டிக்கிறதுக்காக தேவையெல்லாம் பேசுகிறது, இப்படி தான் இடையில பார்த்திபன் மாட்டிக்கிட்டாரு. அங்கேருந்து போய் நான் வந்து தெலுங்கு அப்பாயி, நான் நாயுடு அப்பாயி, பார்த்திபன்னா அப்படியே புதிய பாதை புரட்சிகரமாக எடுத்துட்டாரு அப்படின்னா உள்ளுக்குள்ளார அந்த ஜாதி புத்தி, சனாதன புத்தி, ஜாதி ஏற்றுக்கிற அடிமைத்தனம் இதெல்லாம் நிறைந்தவர்கள் தான் நடிகர்கள். அவங்க போனோன்னே அங்கே மார்க்கெட்டு ஓடணும், நான் கருப்பாக இருந்தாலும் நான் கொஞ்சம் தெலுங்கு தான் அப்படின்னு அங்கே காமிச்சிக்கணும். அப்புறம் போய் கோர்ட்டில் போய் நான் ஜாதியே இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், அப்புறம் நோன்னு கிளாஸ் ஏதோ போட்டு போகிறாங்க, அப்புறம் ஜட்ஜி அங்கே இதெல்லாம் தேவையா, அவங்க வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுங்கன்னு அசிங்கப்படுத்தி அவர் அனுப்பி விட்டார். நண்பர்களே, இந்த ஜோக்கரெல்லாம் பாருங்கள், இந்த காமெடியன்ஸ் எல்லாம் பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அரசியல் அறிவோ புத்தக அறிவோ இல்லை சமூகத்தின் மீது ஒரு ஆவலோ சமூகத்தை முன்னேற்றணுங்கிற எண்ணமோ மக்களுக்காக உழைக்கணுங்கிற புத்தியோ கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. சினிமாவும் அரசியலும் பக்கத்தில் இருக்கும். இவங்களும் பிரபலங்கள், அவங்களும் பிரபலங்கள். அதனால அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது இப்படி உளறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து தயவு செய்து கம்யூனிஸ்ட் கட்சி இனிமேல் சமுத்திரக்கனியை எந்த மேடைகளையும் ஏற்றக்கூடாது. சமுத்திரக்கனிக்கு திமுக மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. அதை காட்டிக்காமல் துதிபாடுற மாதிரி நடிக்கிறது திமுக இருக்கிறப்ப, அதுக்கப்புறம் விஜய் வந்தோடனே அவருக்கு ஜால்ரா போடுறது, இந்த மாதிரி துதிபாடிகள்லாம் திமுக கட்சி வந்து அவங்களெல்லாம் சுத்தமாக விலக்கி வைக்கணும்.
அதுபோல் யாருமே இந்த நடிகர் சொல்கிற கருத்துக்களை பெரிய வெயிட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே கிடையாது. அவங்களுக்கு சப்ஜெக்டே வேறு. அவங்க சினிமா, நடிப்பு, நாடகம் இதுதான் சொல்கிறத பேசுகிறது தான் நாடகம். அதனால் கொஞ்ச காலத்திற்கு இந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் தங்கள் வாயை மூடிக்கொண்டு இருத்தல் தமிழ்நாட்டிற்கு நல்லது.